ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே வந்து போயிட்டுருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது கிவ் அவேக்கான லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோவையும் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணி ஹை பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காலியான தண்ணி பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வளையல்லாம் வந்து போட்டு வைக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலில் இருந்து ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நான் உரித்து தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட மேல் பகுதியிலேருந்து அடியில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு கேப் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வளையல் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வளையல் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் இல்லையா, வளையல் ஸ்டாண்டில் வந்து மாட்டி வைக்கும்போது சீக்கிரத்துலேயே வளையல் வந்து ஒரு மாதிரி பழசான மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நிறைய டஸ்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். வளையல் வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்கும், உங்களுக்கு டஸ்ட்டும் வந்து படவே படாது. இப்போ நிறைய வளையல் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாண்டில் வந்து மாட்டி வைக்க முடியாது. ரெகுலர் யூஸ் பண்ணுற வளையல் வேணால் நம்ம வந்து மாட்டி வைக்கலாம். ரொம்ப ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வளையலை கூட நீங்கள் இப்படி வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்கள் பீரோலையோ இல்லை ஷெல்ஃப்லேயோ கூட வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளுக்கு வந்து உங்களோட வளையல் நல்லா புதுசு போலவே இருக்குங்க. இப்போ அந்த பாட்டில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்படி நான் கை வச்சு அந்த பாட்டிலை வந்து பிரிக்கும் போது ஒரு அளவுக்கு தான் மேல் பக்கமாக தான் பிரிஞ்சு வரும். அடியில் கொஞ்சமாக கேப் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லாக கட் பண்ணலை. ஸோ இருக்கிற வளையல் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறதுனால நான் நிறைய வளையல் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு பெருசாக இடத்தையும் வந்து அடைக்காது, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து வளையல் இருக்கிறதும் நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஐடியாவாக இருக்கும். எடுக்கிறதுக்குமே கூட வந்து ரொம்பவே கஷ்டம்லாம் இல்லை. தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணி நம்ம அழகான வளையல் ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஊதுபத்தியெல்லாம் நம்ம வந்து ஏற்றுனதுக்கு அப்புறமா அந்த எரிஞ்சு அணைஞ்சு போனதுக்கு பிறகு இந்த அடியில் மட்டும் சின்ன சின்ன குச்சிகள் வந்து மீதம் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஒரு ஐடியா தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பாக இருந்தாலும் தேவையான நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குச்சி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பூ வாங்கும்போது நிறைய பூக்கள் வந்து காம்பு உடஞ்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி காம்புக்கு பதிலாக இந்த குச்சியை வந்து குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாமிக்கு வந்து வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே வந்து வச்சுக்கலாம், இல்லை தலையில் வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே வந்து சொருகி வைக்கும்போது நமக்கு பூவும் வந்து கீழே விழுகாது, பூ வந்து வேஸ்ட்டாகவும் போகாது. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இது, நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இந்த குச்சி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வீட்டில் இருக்குது தூக்கி போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக அந்த மாதிரி காம்பு இல்லாத பூக்களுக்கு இந்த மாதிரி குத்திச்சு பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி வந்து மாடுலர் கிச்சன் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்ல ஸ்டைலாக அழகாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் அப்படின்னா இந்த ஷெல்ஃபுக்கு கீழே, அதாவது அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிளான் பண்ணி இதுக்கு வந்து ஸ்க்ரீன் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன் வந்து போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். இந்த மாதிரி கீழே வந்து அந்த கிச்சனில் வந்து அப்படியே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அழகாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்துகிட்டு போயிட்டு நான் கடையில் வாங்கி டெய்லர் ஷாப்பில் கொடுத்து அழகாக நான் தச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்க்ரீன் துணி மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்பி வந்து, அதாவது அந்த நம்ம ஸ்க்ரீன் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த கம்பியும் வந்து போட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்காவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிறதையாவது மறக்காமல் வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்தளவுக்கு தான் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்க்ரீன் துணி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு 2 செட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா கிச்சன் அப்படிங்கிறதுனால துணி டக்குன்னு அழுக்காயிடும், மாற்றி போடுறதுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நல்ல சிகப்பு மிளகாயாக நீட்டு மிளகாய் வந்து பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அதோட காம்பு எல்லாத்தையுமே வந்து கிள்ளி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து மிளகாய் வறுக்கும்போது ரொம்பவே தீஞ்சு, அதாவது அந்த கலர் மாறுற வரைக்கும் வந்து விட்டு வறுக்கக்கூடாது. லைட்டாக நீங்கள் வந்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கையில் வந்து சூடு ஏறுறது நல்லாவே தெரியும். அந்த டைமில் நம்ம இந்த மிளகாயை வந்து எடுத்துக்கணும். இந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். நான் எவ்வளோ அளவுகள் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ மல்லி வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ மிளகாய் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் காரசாரமாக தான் நான் வந்து அரைப்பேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாயை விட மல்லியை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ மிளகாய் எடுக்கிறீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி மிளகாய் ரெண்டுத்தையுமே நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டாக வந்து சூடு ஏறி கலர் மாறும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டு வறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே 50 கிராம் அளவுக்கு சோம்பு, அதே 50 கிராம் அளவுக்கு நான் வந்து மிளகு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ஏன்னா அது கலர் மாறினாலும் நமக்கு வந்து தெரியாது பெருசாக டிஃப்ரெண்ட்டு. சூடு ஏறும்போது தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். அரிசி வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம் பருப்பு, இதுவும் வந்து ஒரு 20 கிராம் கிட்டக்க வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து வறுக்கும்போது தீயை விட்டுறாமல் நல்லா மெதுவாக ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் வந்து மாறி வரணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதே 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் வந்து எடுத்து இப்படி வந்து லைட்டாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்படி வந்து நீங்கள் செய்யும்போது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசியெல்லாம் வந்து சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும் குழம்பு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், 2 துண்டு மஞ்சள், ஒரு 2 துண்டு சின்ன பீஸாக 2 துண்டு வரைக்கும் சுக்கு வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து லைட்டாக அப்படி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்து அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம மிளகாத்தூள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நல்ல மிளகாத்தூளை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சலிச்சிட்டு டப்பாவில் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா மாதக்கணக்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அளவுகள் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகாயும் தனியாக ஆற வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் கூட நீங்கள் வச்சு எடுத்து அப்படியே கொண்டு போய் அரைச்சிட்டு வரலாம். நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹை பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க அப்படின்னும்போது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்கன்னா அதை அப்படியே பெண்ணை வந்து வச்சு கிறுக்கிடுவாங்க. இப்போ அந்த பேக்கெட்டில் கூட இப்போ பென்னு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட மைக்கார எல்லாமே வந்து பட்டு அந்த லீக்கேஜ் ஆகி அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக ப்ளூ கலரில் இருக்கும். குழந்தைங்க தெரியாமல் கிறுக்கிட்டாங்க அப்படின்னா கூட ரொம்பவே ஈஸியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக டெட்டால் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி கரை இருக்கிற இடத்துல அந்த டெட்டாலை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு போயிடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே கை நகம் வச்சு அப்படி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்படி தேய்க்கும் போதே ரொம்ப ஈஸியாக எனக்கு அந்த கரை வந்து போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்பட்ட வருஷப்பட்ட கரையாக இருந்தாலுமே வருஷத்துக்கும் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வந்து ஊற்றி தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக போயிடும். இது வந்து அதிகமாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வரும்போது இப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கிறுக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஒயிட் கலர் யூனிஃபார்மை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெட்டால் ஊற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த கரைகள் எல்லாமே போயிடும். ரொம்ப அதிகமாக இருக்குது கரை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே
ரெஸ்ட்லேயே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூடாக இருக்கிற சுடு தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த இடத்துல ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த கரையுமே வந்து இருந்த இடம் தெரியாமையே காணாமல் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சாரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரைகள் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக அந்த கரை பட்ட இடமே தெரியாத அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஆயில் கரெல்லாம் எதுவும் படலை. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த புடவையோட ஓரத்தில் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஊற்றி விடுறேன். இந்த மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் டைமு இல்லை நம்ம டெய்லியும் நம்ம கிச்சனில் சமைக்கும் போது கூட அந்த புடவையில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கரை அப்படிங்கிறது கண்டிப்பாக படும். தெரியாமல் கூட வந்து பட்டுறோம் இல்லையா, அதை வந்து ஈஸியாக நீங்கள் உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் கரை வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நான் கை வச்சு கூட ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுடலாம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரை பட்ட இடம் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே வந்து இந்த மாதிரி அட்டை போட்டிருக்கேன் நான். ஸோ ஏதாச்சும் ஒரு அட்டை வந்து இருந்தது அப்படின்னா எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த எண்ணெய்க்கு மேலே வந்து நம்ம வீட்டில் பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த பவுடரை வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி அந்த எண்ணெய் கரைக்கு மேலே போட்டு இப்படி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு உடனே நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து போட்டிருக்கேன். நான் ஏன் காட்டன் துணி போட்டேன் அப்படின்னா அந்த சாரீ வந்து சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால அயன் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. ஸோ அதுக்கு வந்து இப்போ காட்டன் துணி போட்டோம் அப்படின்னா தான் டைரெக்டாக இந்த சூடு வந்து அந்த புடவையில் படாது. ஸோ சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டன் துணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி துணியை மேலே போட்டுட்டு நம்ம இப்படி லைட்டாக வந்து அயன் பண்ணும்போது அந்த சூடு அங்கே படும் இல்லையா, அந்த டைமில் அந்த எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பவுடர் வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாரியில் சுத்தமாக கரை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதை வந்து ரொம்ப நேரம் அயன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா அயன் பாக்ஸு சூடானதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் இப்படி வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னாலே போதும். பார்த்தீங்கன்னா நான் அந்த காட்டன் துணியை எடுத்துட்டேன். அந்த பவுடர் வந்து நல்லா லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. சூடான அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரியே மாறிடுச்சு எனக்கு அந்த பவுடர். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நான் அப்படியே அதை ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை பாருங்கள். நம்ம முன்னாடி நான் சாரீ காமிக்கும் போது எந்த இடத்துக்கு பளிச்சுன்னு இருந்ததோ சேம் அதே மாதிரியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆயில் கரை பட்டதுக்கான எந்த ஒரு தடமுமே இல்லை. நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு அந்த கரை. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்குமே ஒரு ஷேர் கொடுத்துருங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மண் சட்டி வந்து குழம்பு வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருந்தேன். ஸோ சூடு ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி வந்து உடஞ்சி தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த கைப்பிடியை வந்து தூக்கி போடாமல் இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒட்ட வைக்கவும் முடியாது இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு பேக்கோ வந்து போட்டுக்கிட்டு ஒரு இடிகள் யூஸ் பண்ணி இதை நல்லா இடித்து பொடியாக பவுடராக்கி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து நல்லா பொடி ஆகுனதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த உடைச்சோம் இல்லையா, இந்த தூளை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னா நமக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மண் சட்டி அப்படிங்கிறதுனால அதை வந்து சுட்டு தான் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சுட்ட மண் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதுதான் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்சு போன எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸி கப்பில். நல்லா காஞ்சு போச்சு, அதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுனால நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற சாறை வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிண்ணத்தில் மண், அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்து அந்த பூவெல்லாம் போட டெக்கரேஷன் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த உருளி, இது வந்து பித்தளையில் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து அப்பப்போ கழுவுற மாதிரியே இருக்குது. எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த உருளியில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. இப்படி லைட்டாக அந்த பேஸ்ட்டை வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து கலர் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு அதோட ஒரிஜினல் கலர் வந்து நல்லாவே தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் கை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையில் தேய்க்க கஷ்டமாக இருக்குது, இது மண் இல்லையா, ஸோ அதனால கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரப்பர் இருக்கும்ல பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதில் தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கலர் வந்து சூப்பராக மாறி வந்திருக்கு. அந்த கருப்பு கலர் எல்லாமே வந்து போயிட்டு அதோட ஒரிஜினல் கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து தேய்ச்சி கொடுத்துடலாம். கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் நான் அலசிட்டு காட்டுறேன். ஸோ முன்னாடி நான் வந்து காமிக்கும் போதே எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் இன்றைக்கி எடுத்தது அந்த மண் சட்டி கைப்பிடி உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதை தூக்கி போடாமல் இப்படி க்ளீனிங்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக செங்கல் இருக்கு இல்லையா, ஸோ செங்கல் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். அப்படி இல்லைன்னா நீங்கள் செடி வந்து தொட்டியில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த தொட்டி மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தொட்டி மண்ணும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இது ரெண்டும் வந்து சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். சாரியும் ப்ளவுஸும் வந்து எப்போவுமே மிஸ் ஆகாமல் நம்ம எடுக்கும்போது டக்குன்னு கைக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த மாதிரி வந்து ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாரியை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை வந்து அதாவது ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருக்கிற சாரியை வந்து ப்ளவுஸுக்கு நடுவில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்டு வந்து நான் எந்த அளவுக்கு விட்டுருக்கேன், கீழே ஹைட் வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டோம் இல்லையா, இப்போ ப்ளவுஸுக்கு அந்த கொக்கியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து வைக்கும்போது எப்போவுமே நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவசரத்துக்கு நம்ம வந்து தேடும்போது கண்டிப்பாக சாரீ ப்ளவுஸு ஒரே மேட்சிங்காக சில நேரங்களில் நமக்கு கிடைக்காது. இன்னும் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவசரமாக நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரோலையும் இடத்த வந்து ரொம்பவே அடைக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அடிப்பக்கம் இருக்கிற சாரியை இப்படி உள்ளே தள்ளி அழகாக அந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பின்னாடி நாட்டு வந்து வச்சு தைக்க மாட்டோம். ஸோ நாட்டு இல்லாமல் சிம்பிளாக வந்து தைக்கிற ப்ளவுஸும் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து மடிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இப்படி வந்து பாக்கெட் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தூக்கி கீழே போட்டால் கூட இது வந்து கலைஞ்சு போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்படி வந்து நீங்கள் செட்டாக மடித்து பீரோவில் அடுக்குனீங்க அப்படின்னா இடம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து நாட்டு வச்ச மாதிரி இருக்கிற சாரீஸ் வந்து எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு வச்ச ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சாரீஸோடையும் வந்து நம்ம மடித்து வைக்க முடியாது. மற்ற துணிகளில் படும்போது ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அதில் இருக்கிற மணிகளில் ஏதாச்சும் நூல் மடிச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடும், அந்த ஒர்க்கே வந்து வீணாக போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கூட மடித்து வைக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ப்ளவுஸை வந்து விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சாரியை இந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொக்கியை நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஆரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தாலும் ரொம்பவே வந்து உங்களுக்கு சேஃபாகவே இருக்கும். இப்போ நான் வந்து மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் வந்து மடித்து விட்ருக்கேன். மேலே வந்து எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது கீழே இருந்து அப்படியே நம்ம வந்து மடிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இன்னொரு மடிப்பு, இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து இன்னொரு மடிப்பு, மொத்தமே வந்து 3 மடிப்பு தாங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் சாரியும் வந்து ஒன்றா வச்சு மடித்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நாட்டை எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி செட்டாக நீங்கள் வந்து மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பீரோவில் நீங்கள் வைக்கிற துணி வந்து எப்போவுமே கலைஞ்சு போகாது. எப்போவுமே நல்லா சேஃபாக பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம எடுக்கிற மாதிரியே திரும்பவும் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு வந்து வேலையும் மிச்சமாகும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி வந்து மீதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் வந்து பொரி வாங்கி இந்த ரெசிபியை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமத்து போன மாதிரி பொரி இருக்கும்ல. ஸோ நிறைய பொரி இருக்குது, நமத்தே போயிடுச்சு, சாப்பிடக்கூட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது 1 கப் அளவுக்கு நான் வந்து பொரி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் அந்த பொரியை கொட்டிட்டு அந்த பொரி மூழ்கிற அளவுக்கு இப்படி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அந்த பொரி வந்து நல்லா ஊறி வரணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொரி வந்து ஊறி இருக்கும். கசக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி உடஞ்சி போகும். அதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா கை வச்சு அதை வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே பவுலில் அந்த பொரியை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது கை வச்சு நல்லா இதை வந்து பிசைஞ்சு விடுங்க. அந்த பொரி வந்து 2, 3 வந்து உடஞ்சி இந்த மாதிரி மசிஞ்சு வர்ற வரைக்கும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடையில் நம்ம வாங்குகிறோம்ல இடியாப்ப மாவு அதான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இட்லி சோடாத்தூள் இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கோங்க. இட்லி சோடாத்தூள் சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். மாவும் நல்லா ஊறி நல்லா பொங்கி வரும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அதையும் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு இதை வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிருங்க. இப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதை வந்து காலைல டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கும் மாவு. நம்ம இட்லி சோடாத்தூள்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் புசு புசுன்னு பொங்கி, அதே மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த மாவை வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையான ஷேப்பில், அதாவது குட்டி குட்டி உருண்டைகளாக இப்படி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த பிளேட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து வாழை இலை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வாழை இலையில் இந்த உருண்டைகளை வேக வைக்கும்போது அதோட ஃப்ளேவரும் இதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லா உருண்டைகளையுமே வந்து நம்ம உள்ளே அடுக்கி விட்டுடலாம். இப்படி அடுக்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா இது வந்து வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா இது வந்து வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க. இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது, அப்படியே உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ அது ஆறுற கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை வந்து மண் சட்டியில் பண்ணும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் அது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இட்லி பொடி வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதிலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சுட சுட நம்ம வந்து வாழை இலை வச்சு சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். மீந்து போன பொரியை யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி புதுசாக இருந்ததுன்னா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோட தம்ப்நெயிலும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸும் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.